ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 19, 2024 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். உங்களை தாழ்வடையச் செய்யும் குறைகளையும் உந்துதல்களையும் பழக்கங்களையும் மறைக்க முயலாதீர்கள். மக்கள் தங்களுக்கு புது ஆடைகளை தைத்துக் கொள்வதற்கு துணிகளை வாங்க கடைக்கு செல்லும் போது வெண்ணிறத்திற்கு பதிலாக வண்ணத் துணிகளையே தேர்ந்தெடுப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்களிடம் ஏன் வண்ணத் துணிகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் தரும் பதில் அவற்றில் அழுக்கு தெரியாது என்பதுதான். எனவே மக்கள் தங்களது குறைகளை களைய பாடுபடுவதற்கு பதிலாக எவ்வாறு அவற்றை மறைக்க முயலுகிறார்கள் என்பதை நீங்களே பார்க்கலாம். அவர்கள் தேக ரீதியான சுக சௌக்கியங்களின் மீது அதிக அளவு பற்று கொண்டிருக்கின்றனர். உண்மையை சொன்னால் உங்களுடைய உடலை தினமும் 3 அல்லது 4 முறை கழுவி கட்டுப்போட்டு மருந்து தடவி சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு காயம் என்று கருதுங்கள். அதுவே உணவு மற்றும் குடிநீரின் உண்மையான நோக்கமாகும். தாகம் ஒரு நோய், தண்ணீர் அதற்கு மருந்து. பசி ஒரு நோய், உணவே அதற்கான மருந்து. அதுபோல இன்பத்திற்காக ஏங்குவது ஒரு வியாதி, பற்றின்மையே அதற்கான மருந்து. தெய்வீக அருளுரை, மார்ச் 16, 1966. நம்முடைய மோட்டார் சைக்கிள் அல்லது காருக்கு பெட்ரோலும் ஆயிலும் ஊற்றி பராமரிப்பதைப் போல நமது உடலையும் பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.